அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தொடர்பாக அரசு முதன்மைச் செயலாளர், துறைசார் இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலருடன் காணொலி வாயிலாக அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து பல அதிரடியான முக்கியமான அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருந்தார். இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பள்ளிகளில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்தான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார். இடைநின்றலை கண்காணித்து இடைநின்றல் இருப்பின் அந்த மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும். மாணவர்கள் வருகைக்கு முன்னர் பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இக்கல்வி ஆண்டில் கல்வி அலுவலர்கள் அதிகமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். முந்தைய கல்வியாண்டை விட இந்த கல்வியாண்டில் அதிகப்படியான தேர்ச்சி விகிதத்தை பெற முயற்சிக்க வேண்டும் எனவும், பள்ளி கட்டிடங்களில் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வேண்டும் எனவும், உடனடி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எனவும், மாணவர்களுக்கான நன்னெறி வகுப்புகளை நடத்த வேண்டும் எனவும், மாணவர்களின் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்திட வேண்டும் எனவும், உடற்கல்வி பாடவிலையை முறையாக பின்பற்றி சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் எனவும், மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்போம் என்றும் அமைச்சரான அன்பில் மகேஷ் தன்னுடைய அறிவிப்பில் அவர் வெளியிட்டிருந்தார். மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.